ஜெய் பிரத்யங்கரா பீடத்தில் மாதந்தோறும் தேய்பிறை அஷ்டமி அன்று ஜெய் பிரத்யங்கரா நடுநிசி ஹோமம் நடைபெறுகிறது. இந்த இடத்துல வேண்ட ஒவ்வொரு மணி துளியும் உங்கள் தலைமுறையின் வாழ்க்கையை மாற்றும், உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும். அப்படி உருகி வேண்டிக் கொள்ளுங்கள். சரியா? ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் பிரத்யங்கிரே, ஜெய் பிரத்யங்கிரே. जय प्रत्यंगिरे, जय जय प्रत्यंगिरे, जय प्रत्यंगिरे, जय जय प्रत्यंगिरे, नमस्ते 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 नमो नमः सर्वमंगलमये शिवे सर्वार्थसाधु समर्पयामि जय प्रत्यंगिरे, जय जय प्रत्यंगिरे, जय प्रत्यंगिरे, जय जय प्रत्यंगिरे. ह्रीं शं भक्षद्वालाजित्वे करणं ते प्रत्यंगिरे शं ह्रीं हुं फट् स्वाहा. जय ह्रीं शं भक्षद्वालाजित्वे करणं ते प्रत्यंगिरे शं ह्रीं हुं फट् स्वाहा. जय प्रत्यंगिरे,
வேண்டிக்கோங்க. வீட்டுல கல்யாணம் ஆக வேண்டியவங்க யாராச்சும் இருந்தாச்சுன்னா எந்த தடையும் இல்லாம நல்லபடியா நல்ல இடத்துல தடையில்லாம சீக்கிரமா கல்யாணம் ஆகும். கொலுசு சப்தமானது நெட்டு சப்தமானது எங்க வீட்டுல எப்பவுமே கேட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படி சொல்லி மனசார வேண்டிக்கோங்க. வேண்டிக்கிட்டு அம்மா தாயே உன்னுடைய பாதத்துக்கும் இந்த மாதிரி தங்கத்தாரான தாலியும் வெள்ளி கொலுசு நெட்டியும் கொண்டு பாதத்துல சேர்க்க தாயே சொல்லி மனசார வேண்டிக்கோங்க. சீக்கிரமா உங்களுக்கு கல்யாணமானது ஆகிடும். जय जय प्रत्यंगिरा ताये जय जय प्रत्यंगिरा जय जय प्रत्यंगिरा ताये जय जय प्रत्यंगिरा உலகம் போற்றும் ஜெய் பிரத்யங்கிரா தாயே எல்லையில்லா வடிவம் ஜெய் பிரத்யங்கிரா அழுதாலும் தொழுதாலும் உனையே நான் வணங்க வேண்டும் ஜெய் பிரத்யங்கிரா தாயே உனையன்றி யார் எமை காப்பா ஜெய் பிரத்யங்கிரா தாயே உனையன்றி யார் எமை காப்பா ஜெய் பிரத்யங்கிரே. எல்லாரும் இடம் கூப்பி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. குறைகள் எல்லாம் தீரணும், அந்த குறைகள் எல்லாம் களைய வேண்டும். கூடவேருமா வழி நிறுத்துமா. எத்தனையோ பிரச்சனைகளுக்கு நடுவில் இந்த மண்ணை மிதிச்சிருக்கோம். இந்த மண்ணில் நல்ல வண்ணம் வாழ எங்களுக்கு வழிகாட்டுமான்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. எங்கள் இல்லத்திலும் எங்கள் உள்ளத்திலும் எங்கள் எண்ணத்திலும் இருந்து எங்களை வழிநடத்துமான்னு வேண்டிக்கோங்க. குழந்தை வர வேண்டும் வந்திருக்கோங்க, மனசார வேண்டிக்கோங்க. அம்மா இத்தனை வருடங்களாக குழந்தை இல்லை, தாயாக வருபவரே என்ற வாக்குக்கு இணங்க எங்களை தாயாக்க வழிகாட்டுமான்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஆண் பெண் இருவருக்கும் திருமண தடையிருக்கும், திருமணம் ஆகாமல் இருக்கும். எங்கள் குடும்பத்தில் மங்களத்தை தருபவளே போற்றி, மங்கள நாயகியே போற்றி கிடங்க வாக்கு கிடங்க எங்கள் வீட்டில் மங்களங்களை நிகழ்த்த வழிகாட்டுமான்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. யாரோ செய்கின்ற பில்லி சூன்யத்திலிருந்து எங்களை காத்து வச்சுக்க வேண்டுமான்னு வேண்டிக்கோங்க. அம்மா கூடவே வழிநடத்துன்னு வேண்டிக்கோங்க. கூடவே வழிநடத்துனா அதை கூட இருந்தா நம்மளை வழிநடத்தினா எதுவும் தவறாக. இந்த அமைதி இந்த பிரார்த்தனை நீங்கள் கேட்டதை கேட்டபடி கொடுக்கணும் நான் வேண்டிக்கிறேன். ஜெய் பிரத்யங்கிரே. ஜெய் பிரத்யங்கிரே. ஜெய் ஜெய் பிரத்யங்கிரா பக்தி மங்கள ரூபிணி
இங்க ஒரு வாட்டி யாகசாலை, இது எப்பயுமே யாகசாலை. கோயில படிச்சா ஒரு வாட்டி படிச்சா 1000 மடங்கு, யாகசாலைனா 1000 மடங்கு, பன்மடங்கு பலன் கொடுக்கக்கூடியது. இந்த ராமகால பூஜை செய்து அம்பாவை உணர்ந்து நான் செய்த முறையில உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். பொறுமையா நிறுத்தி நிதானமா படிச்சீங்கன்னா அந்த போற்றி படித்தாலோ லட்சங்களோ மந்திரத்தை சொன்னதுக்கு சமம். அந்த போற்றிய சொன்னாலோ நீங்க நினைச்சது நடச்சிடும், நீங்க நினைச்சது கிடைச்சிடும். உங்களை எதிர்த்து வரவா ஓடிடும். ஒரே ஒரு போற்றிய இருக்கு. ஏன் சொல்லக்கூடாது? இங்க இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் இருக்கோம் தெரியாது, எல்லாருக்கும் 1 2 சொல்லுவோம். அத்தனை பேரும் சேர்ந்து போற்றி படிக்கும் போது அத்தனை முறை இங்க படிச்சிருக்கோம். ஒரு தடவை படிக்கும். ஆனா ஒவ்வொருத்தரும் எத்தனை பேர்? 1000 பேர் இருந்தா 1000 தடவை படிச்சிட்டோம். 2000 பேர் இருந்தா 2000 தடவை படிச்சிட்டோம். அப்ப இந்த அக்னி யாகசாலை வச்சு இத்தனை 1000 தடவை படிக்கல போற்றி, அதுக்கு பலன் இல்லாம போயிடுமா? அந்த போற்றியை நீங்க தனியா படிக்கல, இந்த குரு சொல்ல நீங்க சொல்றீங்க. குரு உபதேசமாக போற்றியை இந்த யாகசாலையில் எடுத்து உங்களுக்கு உபதேசமா இருக்கு. உபதேசம் என்பது டிவி வழியாக ராமகால பூஜை உபதேசம் பண்ணிட்டேன். எதையுமே உபதேசமாக எடுத்துக்கொண்டு செய்தால் அதுக்கு வெற்றி நிச்சயம் உண்டு. புஸ்தகத்தை பார்த்து பண்ணக்கூடாது. இவன் சோதனை கொடுப்பான். ஆனா அந்த சோதனையை உங்களை சாதிக்க கொடுப்பாரே தவிர உங்களை வேதனைப்படுத்த கொடுக்க மாட்டான். அம்மா நினைத்தால் யாராலையும் கைவிட்ட விஷயத்தை அனைத்தும் சரி செய்து தரப்படும் அன்னையார். தயவு செய்து அம்பாளின் அனுகிரகத்தோடு ராமகால பூஜை அனைவருக்கும் பரப்புங்கள். ராமகால பூஜை அனைவருக்கும் பரப்புங்கள். இந்த ஆண்டு துவக்கம் 2024 அம்பாளின் புகழை பரப்பும் அடியார்கள் திருக்கூட்டமாக நாம் அனைவரும் மாற வேண்டும் என்பதே என்னுடைய வேண்டுகோள். எல்லோரும் எல்லா வளங்களும் நிலங்களும் பெற வேண்டும் என்று அம்பாளிடம் வேண்டி இந்த யாகத்தை பூர்த்தி செய்வோம். ஜெய் பிரத்யங்கிரா, ஜெய் பிரத்யங்கிரா, ஜெய் பிரத்யங்கிரா. சிம்மவாகினி கோர ரூபிணி அகிலாண்ட நாயகி நீதானம்மா. உன் பீடம் தேடி யார் வந்தாலும் நன்மைகள் கோடி நீ தருவாயம்மா. 1000 தலைகள் அங்கினி அலைகள் ஒரு ரூபி ஒரு மரம் தருவாயம்மா. புகழ் பாட வார்த்தைகள் இல்லை, அருளை தேடி வந்தோம் அம்மா. அழுதாலும் தொழுதாலும் உனையே நான் வணங்க வேண்டும். அம்மா அழுதாலும் தாயே தொழுதாலும் நான் அழுதாலும் தொழுதாலும் உனையே தான் வணங்க வேண்டும். ஜெய் பிரத்யங்கிரா தாயே உனையன்றி யார் எமை காப்பா. தாயே நீ வழியும் காட்டிடம்மா. எல்லைகள் தாண்டி சென்றாலும் கூட என் துணை நிற்கும் தாய் நீ அம்மா. அழுதாலும் தொழுதாலும் உனையே நான் வணங்க வேண்டும். அம்மா அழுதாலும் தொழுதாலும் உனையே நான் வணங்க வேண்டும். ஜெய் பிரத்யங்கிரா தாயே உனையன்றி யார் எமை காப்பா. ஜெய் பிரத்யங்கிரா தாயே உனையன்றி யார் எமை காப்பா. வல்வினையை போக்கிடவே வடிவெடுத்த நாயகியே, பல்லுயிரை காத்தருளும் வழிகாட்ட குருவாய் தந்தவளே. ராகுகால பூஜை பாத கமல பூஜை நித்தமும் எங்களுக்கு தந்தவளே. அழுதாலும் தொழுதாலும் உனையே நான் வணங்க வேண்டும். அம்மா அழுதாலும் தொழுதாலும் உனையே நான் வணங்க வேண்டும். அழுதாலும் தொழுதாலும் உனையே நான் வணங்க வேண்டும். அம்மா அழுதாலும் தொழுதாலும் உனையே நான் வணங்க வேண்டும். ஜெய் பிரத்யங்கிரா தாயே உனையன்றி யார் எமை காப்பா. ஜெய் பிரத்யங்கிரா தாயே உனையன்றி யார் எமை காப்பா.
பீடத்தில் சங்கல்பம் செய்து கொள்பவர்கள் முன்பதிவு செய்து கொள்வது அவசியம். முன்பதிவிற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9025233000 மற்றும் 9840086373. வாழ்வில் ஒருமுறையேனும் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகளை நேரில் சந்தித்து ஆலோசனை பெற்று அவருக்கு தேவையானவற்றை அடைய, தீர்வுக்கான வழிமுறைகளை தெரிந்து கொள்ள மற்றும் உங்களுக்கான பரம ரகசிய ஜெய் பிரத்யங்கரா அன்னையின் சூட்சும பூஜை முறைகளை குருமுகமாக அறிந்து கொண்டு வாழ்வில் ஏற்றமும் சீற்றமும் பெற இப்போதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். 9025233000 வாட்ஸ்அப் எண் 9840086373. ஒவ்வொரு மாதமும் தேய்பிறை அஷ்டமி அன்று நடுநிசி பிரத்யங்கரா ஹோமம் மற்றும் தேய்பிறை சதுர்தசி அன்று சர்வ அமாவாசைக்கு முதல் நாள் ஸ்ரீ மங்கள மகா சண்டி ஹோமம் நடைபெறும். அனைவரும் கலந்து கொண்டு அம்பாளின் அருளையும் குருவின் பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பெறவும். ஞாயிறுதோறும் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை ராகுகால நேரத்தில் கூட்டு வழிபாடு நடைபெறும். ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமி அவர்களை நேரில் சந்திக்க நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: ஜெய் பிரத்யங்கரா பீடம், மலையடிவாரம் 40, வெண்பாக்கம் கிராமம், சிங்கப்பெருமாள் கோவில் ரயில்வே கேட் வழி, வெங்கடாபுரம் அஞ்சல், செங்கல்பட்டு. செல் 9025233000. வாட்ஸ்அப் எண் 9840086373. அலுவலகம் 81 மனோகரன் தெரு, தியாகராய நகர், சென்னை 17. நமது ஜெய் பிரத்யங்கரா பீடத்தின் நிகழ்வுகள், ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகளின் அருளுரைகள், ஜெய் பிரத்யங்கரா ராகுகால பூஜை முறை, ஜெய் பிரத்யங்கரா பாத கமல பூஜை முறை அனைத்தையும் ஜெய் பிரத்யங்கரா டிவி யூடியூப் சேனலில் பார்த்து பயன்பெறுங்கள். மேலும் நமது பீடத்தின் நிகழ்வுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.